அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இன்று சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை அன்று ஏப்ரல் 27 இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை மனமுருகி வேண்டி இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள், தீராத கஷ்டங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்துமே விலகும். அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், தடைகள், திருமணத்தில் இருக்கிற கஷ்டங்களாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா வேலை விஷயங்களில் கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாட்டு வாங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சங்கடகர சதுர்த்தி நாள் வரும். தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு வர கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளையுமே முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் போக்கி உங்களுக்கு நிச்சயம் நல்வழி காட்டுவார். சரிங்க, இப்போ சங்கடகர சதுர்த்தி நேரத்திற்கு அப்புறமா அந்த இரவு நேரம் 7 மணிக்கு மேலே சங்கடகர சதுர்த்தி பூஜை நடைபெறும் கோவில்களில். அங்கே நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர், பன்னீர், மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பொதுவாக பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான அருகம்புல் மாலையை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் உங்களுடைய வேண்டுதலை மனதில் நினச்சிட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த வேண்டுதலை இருக்கிற எல்லா விதமான தடைகளையுமே விநாயக பெருமான் அகற்றி உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். இதே மாதிரி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும்.